ஒரு ஸ்டோரி சொல்லலாமா? ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா 2 குழந்தைங்க இருந்தாங்க. அந்த 2 குழந்தைங்களுமே ரொம்ப கோவப்படுறவங்களா இருந்தாங்க. ஸ்கூல்ல இருந்து எப்போ பார்த்தாலும் யாரையாவது அடிக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க, ஷேர் பண்ண மாட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்க கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இது வந்துட்டே இருக்கும். அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. 2 பேரும் வந்து கூப்பிட்டு குழந்தைங்க கிட்ட பேசி பார்த்தாங்க. ஆனாலும் அவங்க எதுவும் கேட்கல. ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணாங்க, 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டு நிறைய கை நிறைய ஆணி கொடுத்தாங்க. குழந்தைங்களா, உங்களுக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ நீங்கள் நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கா இந்த மரத்து மேலே போயிட்டு நீங்கள் ஒரு ஆணி அடிச்சிடுங்க. ஒரு ஒரு வாட்டி கோவம் வரும்போதும் நீங்கள் மரத்தில் போயிட்டு ஒரு ஆணி அடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தைங்களும் இது ரொம்ப ஒரு கேமாக நினச்சிட்டு 2 பேருமே போயிட்டு ஒரு ஒரு ஆணி அடித்தாங்க கோவம் வரும்போதெல்லாம். ஒன் டே அவங்களோட ஹைட் வரைக்கும் ஃபுல்லாக ஆணி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே ஃபில் ஆகிடுச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது எங்கே ஆணி அடிக்கிறதுன்னு தெரியல. அதுக்கும் கோவம் வருது அவங்களுக்கு. உடனே அம்மா கிட்டே போய் அப்பா கிட்டே போயிட்டு சொன்னாங்க, அங்கே இடமே இல்லை, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு கோவம் வரும்போதெல்லாம் ஒரு ஒரு ஆணியாக எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்பியும் அதே மாதிரி செஞ்சாங்க. கொஞ்ச நாள் கழித்து எல்லா ஆணியும் எடுத்துட்டாங்க. இப்போ அம்மாவும் அப்பாவும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் மரத்தை காமிச்சாங்க. குழந்தைங்களா, உங்களுக்கு கோவம் வரும்போதெல்லாம் நீங்கள் இந்த மரத்து மேலே வந்துட்டு ஆணி அடிச்சிங்க. இப்போ அதெல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் அந்த மரத்து மேலே எவ்வளவு காயம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து உங்களால் சரி பண்ண முடியுமா? ஏதாவது செஞ்சு சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொஷின் பண்ணாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. நம்ம வீட்டில் இருந்த ஒரு அழகான மரம், அதுக்கு இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு போயிட்டு சாரி சொன்னால் அவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து போகாது, அந்த பெயின் வந்து போகாது. நம்ம யாரையோ ஒருத்தவங்கள ரொம்ப மோசமாக அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து சாரி சொன்னதுக்கப்புறம் அந்த வலி போயிடாது. அவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு இல்லை கடைசி வரைக்கும் அது வந்து மனசில் ஞாபகம் இருக்க தான் செய்யும். சாரி சொன்னதுனால மட்டும் நம்ம செஞ்ச தப்பு வந்துட்டு அது வந்து மாறிடாது. அதனால் நம்ம எப்போவுமே ஒரு தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி அது செய்யாமல் இருக்கணும். அந்த ஒரு சாரி கேட்குறதுனால மட்டும் அந்த காயம், அந்த ஹர்ட் அது ஆறாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் சரி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆர் யார்கிட்டையுமே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஹர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இது நம்ம செஞ்சிட்டதுக்கப்புறம் சாரி சொல்லக்கூடாது. ஓகேவா?